வணக்கங்க. இன்னைக்கான பதிவு என்னன்னா, ஆண்கள் மற்றும் பெண்களுடைய அந்தரங்க உறுப்புகள் வந்துட்டு அரிப்பு மற்றும் துர்நாற்றம் எதனால வீசுது? மெயினா அது என்ன எப்படி சரி பண்றது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். முக்கியமா வந்து இந்த அரிப்பு அப்படின்றது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து பூஞ்சை தொற்றுனால வருதுங்க. அதாவது நம்ம ஆடைகள் வந்து ரொம்ப இறுக்கமா, சுத்தம் இல்லாம யூஸ் பண்றது மூலியமாவும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வேர்வை அதிகமா அங்க தங்கக்கூடாதுங்க. இந்த மாரி காரணங்களால நெறைய காரணங்களால இந்த மாதிரி துர்நாற்றமும் சரி, அரிப்பும் கண்டிப்பா ஏற்படுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் மெயினாக என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது வெதுவெதுப்பான நீர் மூலம் வந்து உங்களுடைய ப்ரைவேட் ஸ்பாட்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. ரொம்ப அதிகமாக சிவியராக இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது, இச்சிங்ஸ் இருக்குது, ரொம்ப இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை வந்து பார்க்கணுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சில நேரம் வந்து நீங்கள் சோப்புக்கள் யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப கெமிக்கல் அல்லது வாசனையான பொருட்களை உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த அரிப்புன்றது அதிகரிக்குங்க. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். சில பேருக்கு பாலியல் தொற்றுனாலையும் இந்த அரிப்பு வந்து ஏற்படலாங்க. ஸோ உங்களுடைய பிரைவேட் ஸ்பாட்ஸை ரொம்பவே சுத்தமாக சுகாதாரமாக நல்லா காற்றோட்டமாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க. காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக உங்களுடைய பிரைவேட் ஸ்பாட்ஸை முக்கியமாக குளிக்கும்போது சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதலேருந்து வரக்கூடிய அந்த ஈஸ்ட் தொற்றுன்னு சொல்லுவாங்க. அதனாலையும் பெண்களுக்கு வந்து ரொம்பவே அரிப்பு ஏற்படும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய உள்ளாடைகளை ரொம்ப சுத்தமாக பயன்படுத்தணுங்க. அதிகப்படியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது. நான் சொன்ன இந்த முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. தேவையில்லாத சோப்புக்களை வந்து ப்ரைவேட் ஸ்பாட்ஸில் யூஸ் பண்ணாதீங்க. இறுக்கமான ஆடைகளை அணியாதீங்க. அடிக்கடி உங்களுடைய ப்ரைவேட் ஸ்பாட்ஸை கண்டிப்பாக சுத்தம் பண்ணுங்கள். வெதுவெதுப்பான நீர் வச்சு அல்லது மஞ்சள் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் வந்து கண்டிப்பாக காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக வந்து குளியல் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து தேவையில்லாத அன்வான்டட் ஹேர் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அது கட் பண்ணணும். ஸோ ரொம்பவும் வந்து ஓவராகவும் வச்சுருக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாமே வந்து நல்லா கரெக்டாக ஹைஜீனிக்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடுங்க. உங்களுடைய உள்ள ஆடைகளை வந்து கண்டிப்பாக சுத்தமாக யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு மேலே தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்பாட்ஸில் ரொம்பவே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எனிவே இந்த விஷயத்தில் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சரியாயிடும். உங்களுக்கு எது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக டேரெக்டாக டாக்டர் பாருங்கங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமானது. அங்கே அரிப்பு ஏற்படும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப சிவியராக வந்து ரேஷஸ் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் உங்களுடைய அடையாளமாக வச்சுக்கோங்க. எனிவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.